காசாவில் இப்போ எப்படியான கொடூரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ஒரு புகைப்படம். காசா ஒரு நரகமாக காட்சி அளித்து கொண்டிருக்குன்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான முகவர் அமைப்பு சொல்லியிருக்கு. நேற்று இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் சில புகைப்படங்களை வெளியிட்டு அது ஒரு நரகம் என்றதுக்கான உதாரணங்கள் சாட்சியங்கள் தான் இந்த புகைப்படங்கள் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான முகவர் அமைப்பு சொல்லுது. ஒரு வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் எதிர்பாராத நேரத்தில் ரஃபா மேல நடத்துது. தற்காலிக கூடாரங்கள் கொட்டகைகள் தீப்பற்றி எரிஞ்சு ஒரு சில நிமிஷங்களுக்குள்ள அது எல்லாமே கருகி போகுது. அந்த சாம்பலுக்குள்ள இருந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு மிச்சம் இருக்குமான்னு சொல்லி உணவு தேடுற பலஸ்தீன் மக்கள், காசா மக்களை தான் நீங்கள் இந்த ஒரு புகைப்படத்தில் பார்க்குறீங்க. இதே மாதிரியான ஏராளமான புகைப்படங்களும் காணொளிகளும் ஒவ்வொரு நாட்களும் வெளியாகி கொண்டிருக்கு. இதே மாதிரியான சம்பவங்களை, காட்சிகளை காசா மக்கள் ஒவ்வொரு நாட்களும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ காசாவில் என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். நேற்று பின்னேரம் 2 மணி மாதிரி ரஃபாவிலிருந்து இஸ்ரேல் டெல் அவீவ் நகர் மேலே ராக்கெட் தாக்குதல் நடத்தப்படுது. இந்த தாக்குதலை நடத்தினது நாங்கள் தான் சொல்லி ஹமாஸ் இயக்கத்திட கசாம் படைப்பிரிவு உரிமை கோருது. சாதாரண அப்பாவி பொதுமக்கள் மேலே நடத்தப்படுற ஒரு மிலேச்சத்தனமான இஸ்ரேல் தாக்குதலுக்கான பதிலடி தான் இதென்று சொல்லப்படுது. 8 ராக்கெட்டுகள் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு நேரடியான தாக்குதலை கசாம் படைப்பிரிவு இல்லாட்டி ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேல் மேலே நடத்தியிருக்கு. டெல் அவீவ்ன்றது மிக முக்கியமான ஒரு நகரம். டெல் அவீவ் நகரம் உட்பட 30க்கும் அதிகமான நகரங்களில் அபாய ஒலிகள், சைரன்கள் நேற்று ஒலிக்குது. 8 ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதில் 3 ராக்கெட்டுகள் அயன்டோமால் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு மூலமாக பாதுகாப்பாக வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதுன்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருந்தது. அதில் 5 ராக்கெட்டுகள் திறந்த வழியில் விழுந்ததாகவும் இஸ்ரேல் இராணுவத்தாலையும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் சில வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் வெளியாகி இருந்தது. 2 நபர்களுக்கு சிறு அளவான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதாகவும் பாரதூரமான பாதிப்புகள் யாருக்குமே ஏற்படலைன்னு சொல்லியும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. போன ஜனவரி மாதத்தில் இஸ்ரேல் மேலே இதே மாதிரியான ஒரு தாக்குதலை ஹமாஸ் இயக்கம் நடத்தியிருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு பிறகு இதே மாதிரியான ஒரு தாக்குதல் திரும்பவும் நடத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த தாக்குதலை ஹமாஸோட ஆதரவாளர்கள் ஆதரிக்க முடியும்ன்றது இது ஒரு வெற்றி என்று சொல்லி பார்க்க முடியும். அக்டோபர் 7ஆம் தேதி நடத்தப்பட்ட மாதிரியான தாக்குதலை நடத்துறதுக்கு இன்னும் ஹமாஸ் இயக்கத்திட்ட இயலுமை இருக்கு என்று சொல்லி ஒரு விதமான வெற்றியா இதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இன்னும் ஒரு பக்கம் இது எப்படியான பிரச்சனையை உருவாக்கும்னு சொன்னா இஸ்ரேலுக்கு இது ஒரு வகையில பாதுகாப்பு கோர்றதுக்கு இல்லாட்டி தங்களை நியாயப்படுத்துறதுக்கான காரணமா அமைய முடியும். ஹமாஸ் இயக்கம் திரும்பவும் எங்கள் மேலே ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கு. ஹமாஸ் இயக்கத்தாளங்களுக்கு பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது, எங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக தான் பதில் தாக்குதலை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் சொல்ல முடியும். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு சர்வதேச சமூகத்தின் மத்தியில் தங்களை நியாயப்படுத்திக் கொள்றதுக்கு இப்போ நடத்தப்பட்டிருக்கிற இந்த தாக்குதல்ன்றது ஒரு வகையில் உதவி செய்ய முடியும் என்று சொன்னால் ICJ என்று சொல்லப்படுற அனைத்துலக நீதிமன்றம் ரஃபா மேலே தாக்குதல் நடத்தப்படக்கூடாது என்று சொல்லி போன வெள்ளிக்கிழமை அறிவிச்சிருந்தது. இப்போ இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு இஸ்ரேல் மேல திரும்பவும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அப்ப எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்காகத்தான் நாங்க திரும்பவும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறோம், இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி தங்களை நியாயப்படுத்துறதுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இந்த சம்பவத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும். இதன் மூலமா பாரதூரமான பாதிப்புகள் ஏற்படாட்டியும் கிட்டத்தட்ட ரஃபாவிலிருந்து 100 கிலோமீட்டர் தூரம் தாண்டி திரும்பவும் மிசைல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. 8 ராக்கெட்டுகள் ஏவப்பட்டிருக்கு. இந்த எண்ணிக்கை மிக முக்கியமானது, அது ஞாபகம் வச்சு கொள்ளுங்க ஏனென்றதை நான் சொல்றேன். இந்த சம்பவம் 2 மணிக்கு நடக்குது. நேற்று சில மணித்தியாலங்கள் கடந்ததுக்கு பிறகு இஸ்ரேல் இதுக்கான ஒரு பழிவாங்குற செயற்பாடா திரும்பவும் கொடூரமான மிலேச்சத்தனமான ஒரு வான்வழி தாக்குதலை ஆரம்பிக்குது. இதே மாதிரியான 8 மிசைல்களை இஸ்ரேல் ரஃபாவுக்குள்ள ஏவி ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்துது. ரஃபா பிரதேசம்ன்றது மிக முக்கியமான ஒரு இடம், சேஃப் ஜோன் என்று சொல்லி இஸ்ரேல் இராணுவமே அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். மக்கள் இடம்பெயர்ந்து ரஃபாவில் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பிரதேசத்துக்குள்ள இடம்பெயர்ந்து தங்கியிருக்கலாம் என்று சொல்லப்படுது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் அகதிகளா, பலஸ்தீன் மக்கள், காசா மக்கள் அகதிகளா தற்காலிகமான கூடாரங்கள் கொட்டகைகள் அமைச்சு தங்கி இருக்கிறாங்க. நேற்றிரவு 8:45 மாதிரி இந்த மிசைல் தாக்குதல் நடத்தப்படுது. 8 மிசைல்கள் ஏவப்படுது. எப்படி ஹமாஸோட கசாம் படைப்பிரிவு 8 ராக்கெட்டுகள் அனுப்பியிருந்ததோ அதே மாதிரி 8 மிசைல்களை இஸ்ரேல் IDF இராணுவம்
ஏவி ஒரு தாக்குதல் நடத்துது. ஒரு சில நிமிஷங்களுக்குள்ள அங்கிருந்த சில கூடாரங்கள் கொட்டகைகள் இல்லாமல் தீப்பற்றி எரிஞ்சு 45 பேரோட உயிர்கள் இதுவரைக்கும் காவு கொள்ளப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. 250க்கும் அதிகமான நபர்கள் இதில் காயமடைஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம்னு சொல்லப்படுது. காயமடைஞ்சவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு போதுமான மருத்துவ வசதிகள் கூட அந்த பிரதேசத்தில் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த புகைப்படத்தை திரும்பவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி கருகி போன கூடாரங்கள் கொட்டகைகள்ல இருந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது உணவு கிடைக்குமான்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் உணவு தேடுற ஒரு புகைப்படம் தான் இதுன்னு சொல்லி பெரும்பாலான சர்வதேச ஊடகங்களில் இந்த ஒரு புகைப்படம் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி இதே மாதிரியான காட்சிகளை தான் காசாவில் இருக்கிற மக்கள் ஒவ்வொரு நாட்களும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. 45 நிமிஷங்களுக்கும் அதிகமாக அந்த கூடாரங்கள் கொட்டகைகள் எல்லாமே தீப்பற்றி எரியுது. இதில் உயிரிழந்திருக்கிற அரைவாசிக்கும் அதிகமானவர்கள் பெண்கள், வயோதிபர்கள், குழந்தைகள், சிறுவர்கள் என்ற விஷயமும் இப்போ சொல்லப்படுது. ICJ என்று சொல்லப்படுற அனைத்துலக நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது வெள்ளிக்கிழமை. ரஃபா மேலே ஒரு தாக்குதலை நடத்தக்கூடாது, மக்கள் பாதுகாப்பாக தங்கியிருக்கிறதுக்கான பிரதேசம் அகதி முகாம்கள் இங்கே தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துல தான் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுக்கு பிறகும் சர்வதேசத்திட எதிர்ப்பையும் மீறி IDF இராணுவம் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கு. ஆனால் இஸ்ரேல் இராணுவம் இதுக்கு சொல்கிற பதில் என்னன்னு சொன்னால், அங்கே பயங்கரவாதிகள் தங்கியிருக்கிறாங்கன்ற நம்பகத்தன்மை கொண்ட உளவு தகவல் எங்களுக்கு கிடைச்சிருந்தது. அதுக்கு பிறகுதான் அந்த இடத்தை இலக்கு வச்சு நாங்கள் தாக்குதல் நடத்தியிருந்தோம். இந்த தாக்குதலில் 2 மிக முக்கியமான நபர்கள் பயங்கரவாதிகள் இஸ்ரேல் இராணுவம் சொல்கிற மாதிரி இலக்கு வைக்கப்பட்டிருந்தாங்க. அதில் முதலாவது நபர் வெஸ்ட் பேங்கோட மேற்கு கரையினுடைய ஹமாஸ் கட்டளை அதிகாரியாக செயற்பட்டு வந்த ஒருவர். அடுத்தது அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தின சம்பவத்தில் பிரதான சூத்திரதாரிகளில் ஒருவராக சந்தேகிக்கப்பட்ட ஒருவர் இலக்கு வைக்கப்பட்டு 2 பேர் மொத்தமாக இலக்கு வைக்கப்பட்டுதான் அந்த இடத்துல நாங்கள் தாக்குதலை நடத்தியிருந்தோம். இது ஒரு பாரதூரமான சம்பவம்ன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆயுததாரிகள் இல்லாத நபர்களுக்கு, பொதுமக்களுக்கு இதன் மூலமாக ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா இருந்தால் அதுக்கு நாங்கள் வருந்துறோம் என்ற ஒரு தகவலை இப்போ இஸ்ரேல் இராணுவம் சொல்லியிருக்கு. இது சம்பந்தமான விசாரணைகளை நடத்துவோம் என்று சொல்லியும் இஸ்ரேல் அறிவிச்சிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த மாதிரி காசா நகரத்தில் மிக முக்கியமான இடங்கள் மேலே தொடர்ச்சியான தாக்குதல்களை இஸ்ரேல் இராணுவம் தீவிரப்படுத்தி இருக்கு. நேற்று ஒரு மிக முக்கியமான சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்படுது. 800 மீட்டர் நீளம், 18 மீட்டர் ஆழமான சுரங்கப்பாதை காசா நகரத்தில் ஒரு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டு இஸ்ரேல் இராணுவத்தால் அழிக்கப்பட்டிருக்கிறதா காணொளிகள் வெளியாகி இருந்தது. கடந்த சில நாட்களில் மட்டும் காசா நகரத்தில் இருக்கிற மிக முக்கியமான 75 இலக்குகளை போர் விமானங்கள், ட்ரோன்களை பயன்படுத்தி நாங்கள் அழிச்சிருக்கிறோம் என்று சொல்லியும் இஸ்ரேல் இராணுவத்தால் ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறதா இஸ்ரேல் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கு. ஆனால் அகதி முகாம்கள் மேலேயும் இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. ஒரு போர் நடக்கிற இடத்துல 2 பக்கமும் சேதங்கள், பாதிப்புகள் ஏற்படுறது வழமையான ஒரு விஷயம்தான். இது தவிர்க்க முடியாததும் கூட. ஆனால் இங்கே நடக்கிறது ஒரு மிகப்பெரிய மனித பேரவலம். எகிப்தோடு இருக்கிற ரஃபா எல்லை பகுதியை வெளியேற்ற பகுதியை இஸ்ரேல் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு பிறகு யாருமே அங்கிருந்து வெளியேற முடியாத சூழல் உருவாகி இருக்கு. குறிப்பாக நோயாளர்கள், 20,000க்கும் அதிகமான நோயாளர்கள், புற்றுநோயாக இருக்கலாம், நீரிழிவு நோயாக இருக்கலாம், யுத்தத்தால் காயமடைஞ்சவர்களாக இருக்கலாம், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமானவர்களை வெளியேற்ற முடியாத ஒரு சூழல் கூட உருவாகி இருக்குது. இதுக்கான காரணம் இந்த ரஃபா போர்டர் எல்லை பகுதியை இஸ்ரேல் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கு. ஒரு பக்கம் சேஃப் ஜோன்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிக்கிற பிரதேசங்களுக்குள்ளேயும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாத நிலைமை இருக்குது. அகதி முகாம்கள் மேலேயும் கொட்டகைகள், கூடாரங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தப்படுது. இன்னும் ஒரு பக்கம் காயமடைஞ்ச மக்களை வெளியேற்ற முடியாத சூழல் உருவாகி இருக்கு. இந்த போர்டர் எல்லை பகுதியும் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் பலருக்கு 2 விதமான நிலைப்பாடுகள் இருக்க முடியும். இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடு, எதிரான நிலைப்பாடு, ஹமாஸுக்கு ஆதரவான நிலைப்பாடு, எதிரான நிலைப்பாடு. ஒரு போர் நடக்கிற நாட்டை பொறுத்த வரைக்கும், இடத்தை பொறுத்த வரைக்கும் 2 பிரிவுகள் இருப்பாங்க. ஒரு பிரிவு நாங்கள் தான் சரி, எங்கள் மேலே எந்த விதமான பிழையும் கிடையாது, அதுக்கான நியாயங்கள் என்ன, விளக்கங்கள் என்னன்னு சொல்லி சில காரணங்களை ஒரு தரப்பு முன்வைக்க முடியும். இன்னும் ஒரு தரப்பும் அதே மாதிரியான நியாயங்களையும் விளக்கங்களையும் சொல்ல முடியும், வரலாற்று ரீதியான காரணங்களை சொல்ல முடியும். ஆதரிக்கிறவர்களுக்கும் எதிர்க்கிறவர்களுக்கும் அதை நியாயப்படுத்துறதுக்கு எப்படியுமே பல காரணங்கள், விளக்கங்கள் இருக்க முடியும்.
தங்களோட விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு அந்த தீர்மானங்களை ஒவ்வொரு நபரும் எடுக்க முடியும். இந்த நாட்டை நான் ஆதரிக்கிறேன், இந்த தரப்பை நான் வெறுக்கிறேன், ஆதரிக்கிறேன் என்று சொல்லி ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியும். இது பொதுவானது தான், வளமையானது தான். ஆனால் காசாவில் நடக்கிற அந்த இனப்படுகொலையை திட்டமிட்ட சாட்சியத்தோடு நடக்கிற இனப்படுகொலை சம்பந்தமான விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், மனிதாபிமானம் இருக்கிற ஒரு நபராக இருந்தால் யாராலையும் அதை இப்போ நடக்கிற சம்பவங்களை ஆதரிக்க முடியாது. திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலை நடக்குதுன்றதுல இந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நான் இந்த தரப்பை ஆதரிக்கிறேன், இந்த தரப்பை வெறுக்கிறேன்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு இருந்தாலும், குழந்தைகள் உட்பட, வயோதிபர்கள், பெண்கள் உட்பட பலர், அப்பாவி பொதுமக்கள் தங்கியிருக்கிற அகதி முகாம்கள், கூடாரங்கள் மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்படுமா இருந்தால் மனிதாபிமானம் இருக்கிற யாராலையும் அந்த தாக்குதல்களை கடைசி வரைக்கும் ஆதரிக்கவோ நியாயப்படுத்தவோ முடியாது. என்னாலையும் ஆதரிக்கவோ நியாயப்படுத்தவோ முடியாது. இன்னும் ஒரு காணொளியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.